ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. கானா வினோத், சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேர் தான் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு இதுல செம்ம ஷாக். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாக்கும்போது கேப்டன்சி டாஸ்க்ல கானா வினோத் இருந்திருக்க மாட்டாரு. அப்பயே நம்ம சொன்னோம் கானா வினோத்துக்கு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் கானா வினோத்துக்கு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியுமா சொல்லிருக்கானுங்க? அதாவது கானா வினோத் வந்து அந்த எஃப்ஜே கூட சண்டைக்கு போனார்ல, அதை பேஸ் பண்ணி சொன்னாங்க. இன்னொரு அந்த டாஸ்க்ல வந்து அவர் அந்த ஆக்டிவிட்டி ரூம் பக்கமா போனார் பாத்தீங்களா, அந்த பாடல்கள் அவர் கேட்க போயிட்டாரு. கேப்டன் வந்து அவர் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் லைவ்ல வந்து அந்த ஒஸ்ட சூஸ் பண்ணி முடிச்சானுங்க. சோ அப்ப வந்து எஃப்ஜே நம்ம சாண்ட்ராக்கா வந்து ஈக்குவலான ஓட்டு இருந்தது. 6 ஓட்டு வந்திருந்தது. அதுக்கப்புறம் கானா வினோத்துக்கு 7 ஓட்டு போட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ அதனால வந்து சாண்ட்ராவும் எஃப்ஜேவும் நிக்க வச்சு அவங்களுக்கு தனியா ஒரு ஓட்டிங் போச்சு. அதுல வந்து எஃப்ஜே தப்பிச்சிட்டா, சாண்ட்ரா மாட்டிச்சு. ஓகேவா? சோ சாண்ட்ராவும் நம்ம கானா வினோத்தை வந்து ஜெயில போட்டு அடைச்சிட்டாங்க. ஜெயிலுக்கு கானா வினோத் போனது கூட எனக்கு மேட்டர் இல்ல. சாண்ட்ரா கூட போட்டீங்க. இப்ப சாண்ட்ரா புலம்பின் இருக்கு கானா வினோத் கிட்ட. கானா வினோத் எதுவுமே பேச முடியாத நிலைமையில வந்து மாட்டிக்கினாப்ல. சோ கானா வினோத் அங்க சைலண்டா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்படி சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, அமித் பார்கவ் வந்து நீங்க டாஸ்க் ஒழுங்கா விளையாடலாம் அப்படின்ட்டாப்லயாம். அதுக்கு நம்ம சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, நான் உயிரை கொடுத்து டாஸ்க விளையாட வினோத், ஆனா இவர் இப்படி சொல்லிட்டாரு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அமித் பார்கவ் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் விக்கல் சிக்ரம் கிட்ட வராங்க. விக்கல் சிக்ரம் இப்படி கத்தி பேசும்போது எனக்கு அப்படியே பதட்டமாயிடுச்சு, அப்படியே படப்படன்னு வந்துச்சான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு எனக்கு இந்த கேங் உள்ள போய் சேர வேணாம் அப்படின்றாங்க. அங்க கேங்காவே இல்ல. இந்த 11 பேர் வீட்டுல இருக்க எல்லாருமே கேங்கு, நான் தனி அப்படின்னு சொல்லி நீங்க தான் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க. சோ அப்படி பார்க்க போனா அவங்க கேங் இல்ல, நீங்க தனியா வந்து கேம் ஆடுறதால உங்களுக்கு அவளை பார்த்தா கேங் மாதிரி தோணுதுன்னு எனக்கு தனிப்பட்ட முறையில தோணுது. மக்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா கனி மேட்ருக்கு வராங்க. அதாவது கனி இந்த சாரி கேம்லாம் எனக்கு வேணாங்க, நான் கரெக்டா தான் பேசணுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க சாரி கேட்டா நான் சாரி கேட்கணுமா, என்னால சாரி கேட்க முடியாது அப்படின்றாங்க. அதாவது ஒரு குழந்தைய பத்தி, அதாவது சாண்ட்ராக்கு வந்த முக்காவாசி குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய வச்சு பேசுனாங்க பாத்தீங்களா கனிய. சோ அந்த மாதிரி தான் கனி ஏதோ ஒரு பாட்டு பாடினா, ரைம்ஸ் ஏதோ ஒரு பாட்டு பாடி டிஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்காக பாடினா, உடனே அவங்க குழந்தைய பத்தி தான் பாட்டு பாடான்னு அவ்வளவு சீன் கிரியேட் ஆச்சு. நேற்று நைட் இதை உட்காந்து சாரி கேளுங்கன்னு சொன்னா சாரி கேட்காம நான் பண்ணது கரெக்ட் தான், நான் பண்ணது கரெக்ட் தான், இப்ப வரைக்கும் அவங்க பண்ணது கரெக்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதை விஜய் அட்ரஸ் பண்ணுவாரோ அப்படின்றத நம்ம வீக்கெண்ட்ல தான் பாக்கணும். அதாவது நாளைக்கு தெரிஞ்சிடும். சோ எனக்கு இதுல கானா வினத்தை நினைச்சதான் பாவமா இருக்கு. அந்த மனுஷன் நல்லா தானங்க பண்ணாரு. அதாவது எஃப்ஜியா வந்து கத்தின்னு எகிரின்னு வருவான், அவனை வந்து உட்காரு பேசாத அப்படின்னு சொல்றது ஒரு, அதாவது அவர் டோனை ஏத்தி பேசிட்டாராம். கேப்டனா இருந்து எதுவுமே பேசாம இருந்தா கேப்டனா இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. கேப்டன் எதனா பேசினா ஏன்டா பேசுன, நீ ஏன்டா சண்டை போடுற, கேப்டனா வந்து சால்வ் தான்டா பண்ணுன்றீங்க. சால்வ் பண்ணா எப்படி சார் உட்காருங்க சார் அமித் பண்ணார்ல, இந்த மாதிரி வந்து விஜய் போறதுக்கு அமித் பண்ணார் பாத்தீங்கன்னா, கேளுமான்னு தடவிக்கு தோணு பண்ணதுதான் வீக்கெண்ட்ல விஜய் கூட ரோஸ் பண்ணி விட்டாப்ல. சோ அதை வந்து நம்ம கானா வினோத் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. திவ்யா கணேஷ் தான் நம்ம கானா வினோத்தை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது விஜய் பார்வதிக்கும் திவ்யா கணேஷ்க்கும் ஒரு சண்டை நடந்தது இல்ல டாஸ்க்ல. சோ அந்த இடத்துல வந்து விஜய் பார்வதி வந்து என்ன ட்ரிகர் பண்றாங்க நான் சொல்றேன், ஆனா வந்து அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க. நீங்க குழந்தைத்தனமா சண்டை போட்டுப்பீங்க, அதுக்கு வந்து அவர் கேள்வி கேட்கணுமா? டாஸ்க்ல பண்ணா அவங்க சொல்லிட்டு ஒரே வார்த்தையில போயிடுவாங்க. இங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பெரிய சண்டை போகுது, எல்லாம் வந்து வேர்ட்ஸை விட்டுக்கிறாங்க. அந்த டைம்ல தான் வந்து கேப்டன் உள்ள வர முடியும். சின்ன சின்ன அந்த குழந்தை சண்டையில கேப்டன் உள்ள வந்து கேட்கணுமா? எனக்கு புரியலையே. அப்ப நீங்க யாரும் கேம் ஆட மாட்டீங்க, கேப்டன் மேல பழி போட்டுல அதானே. இப்ப அதான் பண்ணிருக்காங்க. விஜய் பார்வதி கேப்டன் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது கானா வினத்தை தான் சொன்னாங்க. இதெல்லாம் ஹைலைட். ஆனா கானா வினத் தரமா எழுந்து போயிட்டு விஜய் பார்வதியும் சொன்னாப்ல, திவ்யாவையும் சொன்னாப்ல, அங்க வேற லெவல்ல 2 பேரையும் வச்சு ரோஸ் பண்ணி விட்டாரு. சோ அதெல்லாம் பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து கானா வினத்துக்கு சொன்ன அலிகேஷன் என்ன தெரியுமா? இன்னொன்னு எஃப்ஜே கிட்ட வந்து சண்டை போட்டது, இன்னொன்னு வந்து அந்த ஆக்டிவிட்டி ரூம் பக்கமா போயிட்டு நின்னா பாட்டை வந்து கேட்கற மாதிரி பண்ணாப்ல, அது வந்து ஃபவுல் கேம், அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. சோ இந்த வீட்ல ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒஸ்ட் எப்படி தெரியுமா சூஸ் பண்ணோம்? இந்த வீட்ல வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங்ல இருந்து யார் எந்த ஒரு வேலையும் செய்யல, யார் எதுவுமே பண்ணல, யார் வந்து டாஸ்க ஒழுங்கா விளையாடல, இதை 3 பேஸ் பண்ணி தான் சொல்லணும். வெறும் டாஸ்க்ல ஒரே ஒரு தப்பு பண்ணதை மட்டும் எடுத்து வந்து சொல்லி அவங்கள ஒஸ்ட் சூஸ் பண்றது எந்த வகையில ஏத்துக்க முடியும் எனக்கு தெரியல. சோ அதனாலதான் கானா வினோத் வரல போல. கானா வினோத் மனசொடைஞ்சு போயிட்டு இருப்பாப்ல, நல்லா தாண்டா பண்ண, என்ன ஏன்டா ஜெயில உள்ள போட்டீங்க, அது கூட நீங்க போட்டது கூட போடலடா, வேற யாருக்கு கூட போட்டுலடா, எஃப்ஜேவாவது உள்ள போட்டுடா, சாண்ட்ரா கூட போட்டீங்களடா, என்னோட நிலைமை என்னடா அப்படின்ற மாதிரி நம்ம கானா வினோத் புலம்புறாரு. மைண்ட் வாய்ஸ் நம்மளுக்கு கேட்ச் ஆகுது. சோ பொறுத்திருந்து பாப்போம் எப்படி போகுதுன்னு. கானா வினோத், சாண்ட்ரா அவர்கள் தான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த லைவ்ல வர உட்காந்து தெளிவா பேசுவோம். நிறைய விஷயங்கள் வீட்டுல நடந்துட்டு இருக்கு. அன்சைன் ப்ரோமோ வேற ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி எல்லாமே அடுத்த லைவ்ல வந்துற 4 மணிக்கு லைவ்ல வர. சோ எல்லாரும் லைவ்ல வந்து ஜாயின் ஆயிக்கோங்க. அதே இருக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.